உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்க்கையில சக்சஸ் அடையிறதுக்கு உண்டான வழிமுறையை தெரிஞ்சுக்க போறோம். சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. உத்திராட நட்சத்திரம் அப்படின்றது சூரியனுடைய 3வது நட்சத்திரம். ஓகேங்களா? நீங்க அண்ணன், அக்கா, இப்படி யாராவது பெரியவங்க தான் அவங்கள பாசத்தை கொட்டக்கூடிய ஆள். ஓகேங்களா? முகத்துல ஒரு மறு, கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல உங்க முகத்துல மறு வரும். ஓகேங்களா? நல்ல பலம் உள்ள ஆள் தான் நீங்க. அறிவாளியும் நீங்க. ஓகேங்களா? அதாவது பலமும் இருக்கும், அதே அறிவும் இருக்கக்கூடிய ஆள். நல்ல தேஜஸாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஓகேங்களா? கொஞ்சி பேசுறது, கோபிச்சுக்கிட்டு பேசுறது, கெஞ்சி பேசுறது, இப்படி எல்லாம் தாஜா வேலை செஞ்சு மத்தவங்களை கவர்ந்து உங்க காரியத்தை சாதிச்சுக்க கூடிய ஆள் நீங்க. ஓகேங்களா? பயங்கர வைராகியம் சொல்லுவாங்களே, இந்த பிரிஸ்டீஜ், பத்மநாபம், அது மாதிரி ஆளும் நீங்க தான். ஓகேங்களா? நிகழ்ச்சிகளாம் தொகுப்பாளர்களா இருக்காங்களா இவங்க எல்லாம் பாருங்க, நிறைய பேர் உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? உத்திராட நட்சத்திரக்காரங்க வாழ்வில் வெற்றி பெறதுக்கு உண்டான சரியான ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃபோட 100% சக்சஸ் உங்களுக்கு தேடி வரும். எப்படி தெரியுங்களா? உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் இருக்குல்ல, இந்த உத்திராட நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு தான் நீங்க இதை செய்யணும். திருச்சியில இருக்கக்கூடிய வயலூர் முருகர் கோவில் இருக்குல்ல, அங்க போய் உங்களால மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அரிசியும் சாம்பார் பருப்பு சொல்லுவாங்கல்ல, துவரம் பருப்பு, இந்த 2ஐயும் தானமா வாங்கிக்கணும். ஓகேங்களா? வயலூர் முருகருக்கு அரிசியும் பருப்பும் தானமாக கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை சிறப்பா மாறும். அதே போல அங்க போயிட்டு ஒரு மண் அகல் விளக்குல நெய் தீபம் ஏத்தி பிரார்த்தனை செய்ய உங்களுக்கு சகல விதமான சௌபாக்கியமும் உண்டாகும். ஓகேங்களா? அது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலும் சரி, இல்ல வீட்டுல இருந்தாலும் சரி, கந்தசஷ்டி கவசத்தை ஒண்ணு நீங்க அங்க இருந்து சொல்லுங்க. சொல்ல முடியலையா கேளுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியமும் நல்லா இருக்கும், வருமானம் நிறைய வரும், சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். சாயலாம்.